தற்போது கிடைத்த மேலும் ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் அருகே நிலந்தாங்கல் பகுதியில் ரவுடி ஐயப்பன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் கிராமத்தை சார்ந்துள்ள ஏரியில தொடர் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த பாண்டிச்சேரியை சார்ந்த சரித்திர பதிவேடு ரவுடியர் ஐயப்பன்கிறவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த தகவல் அறிஞ்ச உடனே சம்பவ இடத்துக்கு இந்த வேட்டவலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிரமா குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில முதற்கட்ட விசாரணையில புதுச்சேரியை அடுத்த வானரப்பேட்டை பகுதியை சார்ந்த இந்த ஐயப்பன்கிறவர் பிரபல ரவுடிங்கிறதும் இவர் மீது கொள்ளை, வெடிகுண்டு, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டது. புதுச்சேரியோட குற்றச்சாத்திர பதிவேட்டில் இவரோட ஐயப்பன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால கைது செய்யப்பட்டு ஜாமீன்ல வெளிவந்திருக்கிறாரு. இந்நிலையில பாண்டிச்சேரி காவல்துறையினரோட கெடுபிடியால தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பதுங்கி இருந்ததாக கூறப்படுது. இந்த நிலையில திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரியில ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதா காவல்துறையினருக்கு தகவல் கிடைச்சதன் பேர்ல சம்பவ இடத்துக்கு பறிஞ்சு போனாங்க. போய் விசாரணை செஞ்சல பாண்டிச்சேரியை சார்ந்த பிரபல ரவுடி ஐயப்பங்கிறதும் இவர் மேல பல்வேறு கட்ட வழக்குகள் இருக்கிறதும் தெரிய வந்தது. இவருக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிற ஒரு சூழ்நிலையில படுகொலை செய்யப்பட்டாரு. சம்பவ இடத்துல காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அறிவழகன் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இது குறித்து வேட்டவலம் காவல்துறையினர் ஏற்கனவே வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சு வந்த நிலையில அந்த உடலானது கைப்பற்றப்பட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது. இந்நிலையில காவல்துறை தேடி வந்த சூழ்நிலையில புதுச்சேரியை சார்ந்த சந்துரு, 35 வயதான சந்துரு, அதே மாதிரி முத்துக்குமார், விவேக், கரியஜித் என்கிற தனசேகர், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜேஷ், விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த குப்புசாமி, சூர்யா உள்ளிட்ட 10 பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய 2 வரை போலீசார் தீவிரமா தேடி வர சூழ்நிலையில இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியதோடு இல்லாம மிக பரபரப்போடு காணப்பட்டு வருது. செந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.